கேட்டை திறக்க கூடாது, இழுத்து மூடணுங்கிற உலக ஐடியாவை யார் கொடுத்தது? அது வந்து மாப்பிள்ள உங்க அம்மா தான். நீங்க வர்ற வரைக்கும் கேட்டை போட்ட சொல்லி அது ஒன்றும் இல்லை காலு. அது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி திருடனுங்க வராங்கல்ல, அதனால நீங்க வர்ற வரைக்கும் கேட்டை பூட்டி வைக்க சொல்லி அத்தை சொன்னாங்க. ஓஹோ, ஐயோ, சூப்பர் சூப்பர் சூப்பர், பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு, அதெல்லாம் ஓகே. ஆமா, நந்தினி எதுக்கு கேட்டுக்கு வெளியில நிப்பாட்டி வச்சீங்க? அது நந்தினி உன் கூட தானே மாப்பிள்ள வெளியில வந்தா, அதனால திரும்பி வரும்போது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருவீங்கன்னு நினைச்சோம். இப்படி நீங்க தனித்தனியா வருவீங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஏமா உனக்கு தெரியாதுல்ல? அவ்வளவுதான், இதான் மாப்பிள்ள நடந்தது. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே விபரீதமா நடக்கல மாப்பிள்ள. திருடங்களா வர நேரத்தில் செக்யூரிட்டி எதுக்கு தேவையில்லாம கேட்ட திறக்க வர நினைச்சுதான் நாங்க பதறி போய் வேகமா கீழே ஓடோடி வந்தோம். வந்து பார்த்தா நம்ம நந்தினி மயங்கி கிடக்குறா. ஐயோ, நந்தினி நீங்க வரும்போது மயங்கி கிடந்தா அதை பார்த்து நீங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டீங்க. நம்பலையோ? சோ நந்தினி இங்க படுக்கிறத பார்த்து நீங்க எல்லாருமே குழம்பி போயிட்டீங்க, அப்படிதானே? ஏன் ஷார்ப்பு, பயங்கரமா ட்ரெயின் ஆயிருக்க போலியே. ஆன் த ஸ்பாட்ல கட கடன் அடிச்சு விடுற. யாரு, உன் பொண்டாட்டி ட்ரைனிங்கா? இல்ல மாப்ள, எனக்கு எதுக்கு ட்ரைனிங்? இல்ல, இந்த குட்டி சாத்தனோட ட்ரைனிங்கா? அது செக்யூரிட்டி என்ன பண்றாரு, யாரு வரும்போது கேட்ட திறப்பாருன்னு நீங்க வாசல்ல இருந்து பாத்துட்டு இருந்தோம். இதெல்லாம் நம்பணும். இது என்ன நம்ப சொல்றீங்களா? இந்த மூணு மூஞ்சிங்களும் எப்படி யோசிக்கணும் எனக்கு நல்லா தெரியும். இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் ஒரு தியரியாவே சொல்லவா?